வெல்கம் டு டெக் பவர் சொல்யூஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமக்ஸ் 1x4 யூசிங் 1x2. ஸோ 1x2 டிமக்ஸ் நம்ம 3 யூஸ் பண்ண போகிறோம். அந்த 3 யூஸ் பண்ணி எப்படி 1x4 இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்துகிட்டு வர்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாஜிக் டயக்ராம் பார்த்துருவோம். ஸோ எனக்கு இங்கே டீன்ற 1 இன்புட் இருக்குது, செலக்ட் லைன்ஸ் S0 இருக்குது, S1 இருக்குது. ஸோ மக்ஸ் அண்ட் டிமக்ஸ்க்கு நமக்கு மொத்தம் 2 செலக்ட் லைன்ஸ் தேவைப்படும். இங்கே 1x4 போட்டிருக்கேன் நான். ஸோ 4னா என்ன, நமக்கு 2 பவர் 2. ஸோ அந்த 2 தான் இங்கே 2 செலக்ட் லைன்ஸாக வரப்போகுது. எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 அவுட்புட் வரப்போகுது. அது Y0, Y1, Y2, Y3. ஸோ இதோட கோடிங் பற்றி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டைம் ஸ்கேல் யூஸ் பண்ண போகிறோம். டிமக்ஸ் 1x2.v ஃபைல் எடுத்துக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு டைம் ஸ்கேல் 1s/1ps போட போகிறோம். 1sனா தெரியும் நமக்கு நானோ செகண்ட்ஸ். ஸோ எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸும் நானோ செகண்ட்ஸில் தான் ஆக்டிவேட் ஆக போகுது. மாடியூல் டிமக்ஸ் 1x2 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இன்புட் ஒரே ஒரு இன்புட் தான் நம்ம தரப்போகிறோம். அதே மாதிரி செலக்ட் லைன்ஸும் நமக்கு இன்புட்டாக தான் வரப்போகுது. இங்கே நான் ஏன் அவுட்புட் ரெஜிஸ்டர்ஸ்ன்னு போட்டிருக்கேன்னா, எனக்கு கீழே ஆல்வேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்வேஸ் அட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ y0 ஈக்குவல்ஸ் ஐஎன்னு கொடுத்துருப்போம். நம்ம இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா y0 ஈக்குவல்ஸ் ஐஎன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ் இருக்கு. ஸோ நான் அந்த இன்புட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக அவுட்புட்டை ரெஜிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். அவுட்புட் REG y0ன்னு போட்ட பிறகு நம்ம கீழே இன்புட்டை டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கு மொத்தம் 2 வேல்யூஸ் தேவைப்படும். SCLல 1 பிட்ன்றதால 0s and 1s இருக்கு. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோட கண்டிஷன்ஸை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூவில் y0 இன்னா இருக்கு, செகண்ட் வேல்யூவில் y1 இன்னா இருக்கு. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். அதில் y0 சரி y1 சரி ரெண்டுமே 0 தான் இருக்கு. ஸோ ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக பிகின் பண்ணும்போது கண்டிப்பாக எண்டு தரணும், இல்லைன்னா நமக்கு எரர் காமிக்கும். கேசஸை எண்ட் பண்ணணும், அதுக்காக எண்ட் கேஸ் கொடுக்குறோம். லாஸ்ட்ல ஆல்வேஸ்க்காக ஒரு எண்டும், மாடியூலை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்காக எண்ட் மாடியூல் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபைல் பார்க்கலாம். டிசைன் ஃபைல் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளோட மெயின் ஃபைலை எடுத்துகிட்டு போவோம். ஸோ இங்கே நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன் டிமக்ஸ் 1x2. நீங்கள் சரியான மாடியூல் தரலனா அது உங்களுக்கு ஒரு பெரிய எரராக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வேவ் ஃபார்மும் வராது, லாஸ்ட்டாக எலாபரேட்டட் டிசைனும் வராது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டைம் ஸ்கேல் போட்டுட்டு இன்க்ளூட் பண்ண போறோம். dmux_1x2ன்ற ஃபைல் தான் என்னோட ஃபர்ஸ்ட் வெரிலாக் ஃபைல். அந்த வெரிலாக் ஃபைல் எடுத்து நான் இங்க இன்க்ளூட் பண்ண போறேன். மாடியூல் dmux_1x4ன்றது என்னோட மெயின் ஃபைல். அந்த மெயின் ஃபைல்ல நான் என்னென்ன வைக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, இன்புட் 1 இன் இருக்கு. ஸோ செலக்ட் லைன்ஸ் நான் மொத்தம் 2 செலக்ட் லைன்ஸ் தேவைப்படுது எனக்கு. அதனால 0s and 1s இருக்க போகுது. அவுட்புட்டை நான் ஒயர்னு ஸ்டோர் பண்றேன். இந்த இடத்துல ஏன் நான் ஒயர்னு இருக்கேன்னா, எனக்கு இந்த இடத்துல ரெஜிஸ்டர்ஸ் தேவையில்லை, நான் ஆல்வேஸ் யூஸ் பண்ணல. ஸோ எனக்கு ஒயரா இருந்தாலே போதும். கீழேயும் நான் ஒயர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது W1 and W2. ஸோ அது கீழே நம்ம டிமக்ஸ் போட போறோம். டிமக்ஸ் 1x2. ஸோ இந்த 1x2 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் நமக்கு 3 வரப்போகுது. இந்த சர்க்கியூட் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3 and 3 இருக்கு. ஸோ இந்த 3த்துக்கும் தனித்தனியாக இன்புட், செலக்ட் லைன்ஸ் Y0 and Y1 மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு ஸ்டார்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் சேமாக இருக்க போகுது, எண்டு லாஸ்ட்டில் சேமாக இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Y2 and Y3 தான் நமக்கான கடைசி இன்புட்ஸ். நான் அதை டேரெக்டாக இங்கே D3ல அவுட்புட்டாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் எனக்கு இன்னுன்னு வருது. நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு, செலக்ட் லைன்ஸ் 0s and 1s இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நான் இங்க 0ன்னு கொடுத்துருவேன். அடுத்த ரெண்டுத்துக்குமே எனக்கு செலக்ட் லைன்ஸ் 1 தான். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒயர்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு W1 and W2 ஒயர்ஸா வந்துட போகுது. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து இருக்க வேல்யூஸ் எல்லாமே நான் Y0, Y1 எல்லாமே எனக்கு அவுட்புட்ஸா தான் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் Y0, Y1, Y2, Y3 இதெல்லாமே எனக்கு அவுட்புட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு நான் என் மாடியூல் கொடுத்துட்றேன். என்னோட மாடியூல் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இப்போ டெஸ்ட் பெஞ்ச் பார்ப்போம். டெஸ்ட் பெஞ்ச்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, சேம் டைம் ஸ்கேல் அண்ட் மாடியூல் டிஃபைன் பண்ணிட்டு ரெஜிஸ்டர்ஸா யூஸ் பண்ண போறோம். இன்புட்ஸை ரெஜிஸ்டர்ஸா போட்டுட்டு ஒயரை மென்ஷன் பண்ண போறோம். Y0, Y1, Y2, Y3 மென்ஷன் பண்ணிட்டு DUTன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ UUT தெரியும். DUTனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்ப்ளீட் டிசைனை நான் டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ஸோ டிசைன் அண்ட் டெஸ்ட் யூஸ் பண்றேன். நம்ம சேம் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம், சேம் வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். IN, SCL, Y0 to Y3. ஸோ இது எல்லா இடத்துலையும் காமனாக இருக்க போது. அப்போ காமனாக இருந்தால் மட்டும் தான் நம்ம கன்ஃபியூஷன்ஸ் கம்மி பண்ண முடியும். நீங்கள் வேற வேரியபிள்ஸ் கூட போடலாம், பட் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் கம்மி ஆகணும், அதே சமயம் எரர் எதுவும் காமிக்க கூடாதுன்னா நீங்கள் சேம் ஃபைல்ஸ் போடுறது நல்லது. ஸோ செக் பண்ணிட்டு நம்ம கீழே வரும், இனிஷியல் பிகின் கொடுக்க போகிறோம். இனிஷியல் பிகின் கொடுத்துட்டு இன்புட்டில் 0s and 1s இருக்க போகுது. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குது. ஒரு பிட்னா என்ன, 0s and 1s. ஸோ அதை டிஃபைன் பண்ணிட்டு
செலக்ட் லைன்ஸை கொடுக்க போகிறோம். ஸோ செலக்ட் லைன்ஸ் என்னென்னா நமக்கு 2 செலக்ட் லைன்ஸ் இருக்குது. ஸோ 2 பிட்னா மொத்தம் 4 டிஜிட்ஸ் வரலாம். 0001 1011. ஸோ இதே மாதிரி நான் ஜீரோஸ்க்கும் கொடுக்குறேன், 1க்கும் கொடுக்குறேன். ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃப்ளோ நேவிகேஷன் போயிட்டு ரன் சிமுலேஷன் போட போகிறோம். ரன் சிமுலேஷன் போயிட்டு ரன் பிஹேவியர் சிமுலேஷன் கொடுக்க போகிறோம். அது நமக்கு அன்டைட்டில்டு 1ல் ப்ரெசென்ட் ஆக போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 0s and 1s இருக்கும். ஸோ 0 1 2 3 0 1 2 3. ஸோ 0 0 0 1 1 0 1 1. ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறோம். ஸோ அடுத்து ஓப்பன் எலாபரேட் டிசைன். ஸோ இது